நல்லவர் இந்த நாள் அடியானை கொண்டு ஆண்டவர் உங்களோட கூட பேசும்படியாக வரிசை கூட நான் தலைவனை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல அருமையான இரவலுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட அடியனுடைய பாரத்தை தேவரீர் அப்பா நான் ஏதோ தாப்பனே இப்படியான பகிர்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் ஒரு நல்ல நேரத்தை என்னை கொடுத்துருக்கிறீங்க. அடியனை மறுக்கு நீங்க வெளிப்படுங்க அப்படியே நல்ல வார்த்தை அப்பா எங்களில மகிமைப்பட முடியாது. ஏசு நாம் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தில் தான். ஓகே, லிவிங் இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு நினைப்பூட்டினாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வந்தது. ஆண்டவர் கிறிஸ்துக்காக வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் கற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் நமக்கு சில காரியங்கள் இந்த நாள்ல எனக்கு உணர்த்தினதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கு. ஸோ இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது நான் நிறைய முறை இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் நிறைய பாட்டுல இதுல கொடுத்துருக்கும் போது நம்ம அதை படிக்கும்போது ஒரு மாதிரி என்கரேஜா இருக்கும் எனக்கு. ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம யாருமே பிரிக்க முடியாது. கிறிஸ்துவை விட்டு நம்மளை யாராலுமே பிரிக்க முடியாது. இதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சு தேவதூதலானா கூட நம்மள பிரிக்க முடியாது. நம்ம ஆண்டவரோட கூட தான் இருப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வசனத்தை படிக்கும் போது. அப்ப என்னோட டிராவல் பண்ண ஒரு சிலர்லாம் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகும்போது எனக்கு ஒரு கவலை ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா ஏன் இவங்க எப்படி தேவனுடைய அன்பை விட்டு உங்களால போக முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது இஸ் நாட் லிவிங் கிரைஸ்ட் அப்படின்னு யோசிப்பேன். அவங்க தேவனுடைய அன்புக்குள்ள அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கல. அவங்க அவர் அந்த அன்புக்குள்ள அவங்க வாழல. ஸோ அந்த அன்புடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அதை இழந்திருக்காங்க. யாருமே நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பட் என்னால முடியுமோ, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது தேவ அன்பை விட்டு என்ன அது பிரிக்குது அப்படின்றத நான் உணர்ந்த நாட்கள் உண்டு. ஸோ அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைகள்ல நம்ம கேட்கிறதுல மாத்திரம் இல்ல, அதை நான் என் வாழ்க்கையில நான் அதை செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதுல நான் நிலை நிற்க முடியும் அப்படின்னு அறிந்திருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒய்ஆர்பிக்குள்ள வரேன். ஒய்ஆர்பிக்குள்ள வரும்பொழுது எனக்கு இப்படி ஒரு டேக் ஒன்று கொடுத்தாங்க ஒய்ஆர்பியில், எனிதிங் எனிடைம் எனிவேர் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேக் எடுத்துக்கும் போது இந்த வேதவசம் சொல்ற மாதிரி இது யாரால பண்ண முடியும், இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு அப்படின்னு தோன்றின நாட்கள் எனக்கு இருந்தது. எனிதிங் இதோடைய டெப்த் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதை ப்ராக்டிக்கலா நம்ம செய்யறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி வேர்ட் ஆஃப் இது ஒரு ஜஸ்ட் இது வேர்டா இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதை நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எந்த நேரத்துலையும் எப்பவும் எங்கேயும் இதை யார் செய்வா அப்படின்றத நான் யோசிச்ச நாட்கள் இருக்கு. அப்போ எனக்கு தோணுச்சு, எனிதிங் எனி டைம் எனிவேர் ஃபார் ஜீசஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம உலகத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா அது யாரால பண்ண முடியும்? எனிதிங் எனி டைம் எனிவேர் ஃபார் நேஷன் அப்படின்னு அதை மாத்தி யோசிக்கும் பொழுது கண்டிப்பா அது ஆக்டா இருந்தது எனக்கு. ஸோ ஆண்டவர் இப்படி ஒரு டேக்கை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்னை ஒரு சோல்ஜரா கொண்டு வரணும், நான் சோல்ஜரா செயல்படணும், ஒரு நல்ல போர் சேவகனா ஆண்டவருக்கு நான் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இப்படி ஒரு டேக்லைனுக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்காரோ. ஒய்ஆர்பி இப்படி இந்த டேக் பயங்கர ஃபேமஸ். ஒய்ஆர்பியே தெரியாதவங்களுக்கு கூட இந்த டேக் தெரியும். ஏன்னா இதுல நிறைய அந்த ஸ்டிக்கர்ஸ் அந்த லோகோஸ்லாம் நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம், நிறைய கீ செயின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் இந்த டேக் லைக் பண்ணாங்க. பட் அப்போ நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேக் பிரகாரம் நம்ம வாழணும்னா நம்ம லைக் நம்ம சோல்ஜர் ஆகணும். ஸோ சோல்ஜர் ஆகணும் அப்படின்றத குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சோல்ஜர் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா சோல்ஜர் ஜஸ்ட் லைக் தட்டு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி மீட்டிங்ல பேசணும் பிரதர் அப்படின்ட்டு. அப்போ நான் யோசிச்சேன், சரி இந்த சோல்ஜரை பத்தி நம்ம ஒரு சில காரியங்களை நாம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணியிருந்தேன். இதுல சோல்ஜர்ஸோடைய குவாலிட்டி அப்படின்றத ஃபைன் பண்ணும்போது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் பிசிக்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட. அவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க ஆட்கள். ஏதோ சும்மா பல்காவும் ஒல்லியாவும் இல்லாம கரெக்டான ஒரு பிசிக் அவங்களுக்கு இருக்கும். ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் குட் ஃபுட்டு, வாட் எவர் இட் நீடு அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரியாரிட்டி. அவங்க அந்த நேஷனுக்கு சர்வ் பண்றத அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சிருக்காங்க.
ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனாலதான் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணத்தெல்லாம் கூட வந்து லீவ் நாள்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் எனி டைம் அவங்க நேஷனுக்காக வேலை பண்றதும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஒபே தி கமாண்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு கமாண்டர் இருப்பாரு. ஸோ அவங்க ஏதோ தானெல்லாம் போக முடியாது. அவங்களுக்கு டெய்லி வந்து பேஸ்டான அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குற கமாண்டர் இருப்பாரு. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்றது, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது. ஸோ ஃபைனலாக தான் வந்து அவங்க ஃபைட் தி எனிமி, சேவ் தி பீப்புள். ஸோ இது வந்து உலகத்தில் இருக்கிற சோல்ஜருக்கான சில அடிப்படை முக்கியமான குவாலிட்டிஸ். ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ ஒரு சோல்ஜர் வந்து ஒரு நாளைக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டாருன்னா எவ்வளோ எடுத்துப்பாரு? ஈவன் ஒரு 4 சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை 6 சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவருக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா டேக்கிங் 4 or 6 சப்பாத்தி வந்து அவர் எடுத்துக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஈவன் நம்ம ஜோம் பண்ணணும், அந்த ஃபுட் மாதிரி. ஸோ எக்ஸசைஸ் மெடிடேட் இன் பைபிள். நம்ம வந்து பைபிள் மெடிடேட் பண்றதை அதை வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பேசிக். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபிட்னஸ். நான் வந்து கிறிஸ்டியனா வந்து நிக்கணும் அப்படின்னாலே இது ரெண்டும் வந்து என்னுடைய பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நான் யோசிக்கிறேன். ஒரு சப்பாத்தி ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்றோம்னா ஒரு சப்பாத்திக்கு அது ஈடு ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு 4 சப்பாத்தி மினிமம் நம்ம வந்து சாப்பிட்டாகணும். அப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்து நிக்கணும். அவன் கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு வந்து ஒரு மணி நேரமாவது அவன் ஜெபிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா முடிவு எடுத்துட்டேன். நம்ம வந்து 1 hour ஜெபம் பண்றோமா, இந்த 1 hour ப்ரேயர்ன்றது ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. ரெகுலர் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவ், என்னுடைய லைஃப் ஸ்டைலே அது வந்து மினிமம் 1 hour ஆகணும் அப்படின்றது. ஸோ அதுல அடுத்தது வந்து நம்ம பைபிள் மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பிசிக்கல், ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்டுக்கு வந்து நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில இடத்துல வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ½ hour இதெல்லாம் நம்ம ஜோம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டு போயிட்டு பார்டர்ல நிக்கிற விஷயம் தான். ஸோ அங்க போயிட்டு நம்ம ஃபைட்லாம் பண்ண முடியாது. நிக்கிறதே வந்து நமக்கு கஷ்டமான விஷயம். ஸோ ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நான் இந்த மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இந்த ப்ரேயருக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இல்லை இந்த டைம் வந்து நம்ம அந்த 1 hourலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஜெபிக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் காட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் உண்மை. ஆனாலும் இந்த நேரத்தை சொல்லக்கூடாது அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஸ்ரீஸ்வரன் கிட்ட சொல்லுவாரு அப்படின்னா, இப்போ 1 மணி நேரமாவது எனக்காக விழுத்திருக்க கூடாதா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் வந்து ஏன் அந்த 1 மணி நேரத்தை வந்து மென்ஷன் பண்ணாரு? ஜஸ்ட் இவர் வந்து கொஞ்ச நேரம் விழுத்திருக்க கூடாதா, இல்ல ஒரு 15 ½ hour இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் இந்த 1 hour வந்து ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் அதுதான் நமக்கு. மினிமம் டைம் ப்ரேயருக்குன்னு ஒரு டைம் நீங்க வச்சீங்கன்னா மினிமம் டைம் அது வந்து 1 hour. ஸோ நீ கிறிஸ்டியன், நீ வந்து கிறிஸ்துவனா இருக்கிறதுக்கே வந்து முதல் குவாலிட்டி மினிமம் 1 hour ஆச்சு நம்முடைய ஜப நேரம் இருக்கணும். ஸோ அடுத்தது நம்மளுடைய பைபிள் மெடிடேஷன் இருக்கணும். இஃப் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் 2 hours குட், வி ஆர் டேக்கிங் 8 சப்பாத்தி. ஸோ இன்னும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம். இஃப் யூ ஆர் டேக்கிங் 3 hours 4 hours ப்ரேயர், ஒண்ணுமே இல்லை, நம்ம பார்டர்ல போயிட்டு 2 பேர் தூக்கிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆண்டவர் நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. தேவையுள்ள மக்களை சந்தித்து அவர்களை வந்து நம்ம கேரி பண்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதனால நாம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது டெய்லி பேஸ்ட் ஆன் வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் காட். அதுதான் ரொம்ப முக்கியமான பிரசன்ட். கடவுளுடைய பிரச்சனை இல்லாம நீங்க போயிட்டு ஆண்டவருக்காக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது எதுவுமே வந்து ஆண்டவருக்கு பயனுள்ளதாகவும் இருக்காது. அதனால வி ஆர் வெரி எப்படி சொல்றது, நம்ம வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். டெய்லி வந்து நான் என்னுடைய நேரத்தை வந்து ஆண்டவருக்காக செலவிடாம ஆண்டவருக்காக நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டி சவுதி நேஷன்ல வரும்போது ஆண்டவருக்காக நம்ம வந்து வேலை செய்கிற காரியத்தை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில வேற என்ன முக்கியமா இருக்குது. சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம மீன் பண்ணுவோம். ஃபேமிலி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனால வந்து நம்ம ஆண்டவருக்குரிய வேலையில வந்து அதை மாத்திடுவோம். ஒரு இது செகண்ட் பார்ட்ல தேர்ட் பார்ட்ல. பட்
லைக் அ சோல்ஜர், வேற சோல்ஜர். நான் ஒய்ஆர்பிக்குள்ள வந்துட்ட பிறகு நான் வந்து செகண்ட்லாம் கடவுள் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த சோல்ஜர்னு சொல்லிட்டு அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ நான் அதுக்கு செலக்ட் ஆயிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காட், கடவுளுடைய அவருக்காக நான் செய்யற அந்த சேவை தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட். ஊழியம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா ஐம் சோல்ஜர். நான் நான் வந்து கடவுளுக்கான ஒரு வாரியரா வந்து ஆண்டவர் என்ன கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதற்குரிய டேக்லைனே எனக்கு கொடுத்துட்டாரு. நீ நீ இதுதான்ப்பா நீன்ட்டாரு. ஸோ அதுக்காக நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதுல இருந்து நான் ஹைடாவே முடியாது. ஸோ அப்ப நான் யோசிச்சேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காட். ஸோ எனக்கு முன்னாடியே அக்கா என்கிட்ட சொன்னாங்க, ஜெசாக்கா பேசிட்டு இருக்கும்போது, எழுபது நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணேன். கண்டிப்பா நம்ம வந்து சோல்ஜர் மாதிரி முன்னாடி லீவ் சொல்லி ஆண்டவரே நான் இது மாதிரி ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருக்கேன். ஸோ அதனால ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பார். பட் சடன்லி வந்து நம்ம ஒரு ஊழியத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, அதே நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா, அந்த சோல்ஜர்ஸ்க்கான குவாலிட்டியில நம்ம லூஸ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒபே தி கமாண்டர். எஸ், நமக்கு ஒரு கமாண்டர் இருக்காங்க. அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து இஸ் a குட் கமாண்டர். ஸோ அவரை விட ஒரு குட் கமாண்டர் வந்து வேர்ல்டுலயே இல்லை, எங்கேயுமே கிடையாது. அவர் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மளை வழிநடத்துறதுக்கு அவரு ரொம்ப விருப்பமா இருக்காரு. அதனால கமாண்டருடைய ஆர்டர் நம்ம ஒபே பண்ண ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் கூடயே வாக்குவாதம் பண்றதான ஒரு வாழ்க்கை முறை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை உடையவர்களா நம்ம மாறணும். ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப முக்கியம். கமாண்டருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் கமாண்டருக்கு கீழ்ப்படுகிறது. கமாண்டர் கீழ்ப்படுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டளைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஏமாத்துறோம். அந்த கமாண்டோட ஃபாலோ, ஐ மீன் அவருடைய கமாண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டவர் வந்து நம்மளை கொண்டு போவார். ஈவன் ஆர்மிலேயும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் ஒரு சோல்ஜரா இருக்காருன்னா அப்புறம் அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆவார். ஸோ கமாண்டருடைய கமாண்டை அவங்க ஃபாலோ பண்ணும்போது, ஸோ ஃபைனலி ஃபைட் தி எனிமி. ஆமா, இதுதான் வந்து அவங்களுடைய ஜாப். ஸோ அவங்க வந்து எனிமியோட ஃபைட் பண்ணோம், சேவ் த பீப்புள். ஆக்சுவலா இதுதான் நம்மளுடைய வேலையும் கூட. இது நீங்க அப்படியே கரெக்டா ஆக்டா இருக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு. உண்மையாவே நம்ம எல்லாம் வந்து சோல்ஜர்ஸா தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நமக்கும் ஒரு எனிமி இருக்கிறான். அவனோட நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. வசனம் சொல்லுது, அந்த உலோகபதியோட நமக்கு வந்து ஃபைட் இருக்குதுப்பா, அவரோட நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. ஸோ சேவ் தி பீப்புள். அநேக ரட்சிப்புகள் நடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம ரட்சிப்புகள் நடத்துறது எல்லாமே வந்து நம்ம ஜனங்களை பாதுகாக்கிறது, அவங்கள காப்பாத்துறது தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி வந்து நாம இன்னைக்கு கர்த்தருடைய வேலைகள்ல செய்யறதுக்கு முதல் விஷயமா நம்ம நினைக்கிறது நம்மளுடைய ஃபிட்னஸ். ஸோ அந்த ஃபிட்னஸ்ல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து ரியாலிட்டி, ஆண்டவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். மூணாவது வந்து உபயோக பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய நல்ல ஆலோசனைப்படி நம்ம நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஃபைட் வித் எனிமீஸ். எனிமீஸோட ஃபைட் பண்றதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த்தோட நம்ம நிக்கணும். அதோட கூட சேவ் த பீப்புள், அநேக ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமையா இருக்குது. ஸோ அடுத்தபடியாக இது எல்லாவற்றிலும் வந்து ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, சோல்ஜர்ஸ் யாரும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதை, இந்த ஜாக்கிரதையா இருங்கன்ற வார்த்தையை வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். ஜாக்கிரதையா இருங்க. எப்ப நம்மள எப்படி சொல்றது காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கேன். இந்த பக்கம் தான் வருவான் நம்ம எதிர்பார்ப்போம், அவன் வேற பக்கத்துல இருந்து வருவான். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது சொன்னேன். ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவும் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம நம்ம வாழ்க்கையில அப்படி இல்லை. அவர் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வாழ்க்கையில பண்றது இல்ல. அவர் சொல்றாருப்பா, தலையில இருக்க முடியெல்லாம் கூட நான் எண்ணிருக்கேன்ப்பா, அதுல ஒண்ணு கீழே விழுணும்னா கூட என்னுடைய பெர்மிஷன் இல்லாம கீழே விழாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, நம்மளை வழி நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ நான் ஆண்டவருடைய காரியத்துல வந்து ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஆவியில அனலா இருங்க. ஆவியில வந்து நம்ம நல்லா ஃபயரா இருக்கணும். இந்த வசனத்தை படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இப்ப நம்ம ஃபயரா இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஈசல் வருதுன்னா அப்படி பட்டுன்னு எரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபயருக்கு ஒரு பவர் இருக்கு. ஸோ பிசாசு நம்ம மேல போடுற எந்த ஒரு அம்பா இருந்தா, ஏதோ ஒரு
காரியங்களா இருந்தாலும் அவைகளை நமக்குள்ள பாதிக்கவே பாதிக்காது. அதை நம்ம வந்து முன்னாடியே அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த அனல் வந்து நம்மள பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் நமக்கு ஷீல்டா இருந்து நம்ம பாதுகாப்பார். ஆவியில நம்ம அனலா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிறது தான். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறை ஆண்டவர், இதுதான் லிவிங் இன் கிரைஸ்ட். நம்ம ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவரோட வாழ்றதுக்கான அடையாளம் இதெல்லாம். ஆவியில மணலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமா, இதுதான் நம்மளுடைய வேலை இல்ல. ஸோ ஆண்டவருக்காக வந்து நம்ம ஊழியம் செய்யும், அவருக்காக வேலை செய்ய முடியும், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றார். ஸோ நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக வேலை பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கும் பொழுது என்ன ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வரும். என்ன ஊழியம் பண்றது? எப்படி நம்ம வந்து அண்ணன்மாரங்க கூடலாம் வந்து சின்ன வயசுலேயே போயிட்டே இருப்போம். அவங்க கூட மினிஸ்ட்ரிக்கு போவேன், சர்ச்ல மினிஸ்ட்ரி நடக்கும், இப்படிலாம் வந்து நம்ம மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருக்கிறோமே, இதுதான் வந்து மினிஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் அது மினிஸ்ட்ரி தான், அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கும். ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டதான ஊழியத்தை செஞ்சாரு? ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. ஆஹ் அவரை பத்தி ஒரு ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரே சாப்டர்ல ஒரு 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 ஓரார் சொல்லணும் அப்படின்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஸோ இன்னைக்கு வந்து நான் மற்றவர்களோட கூட ஊழியத்துக்கு போறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, இது எல்லாமே வந்து நன்மை செய்யறதா இருக்குது. இப்போ இது எதுவுமே வந்து தவறு கிடையாது. நான் நிறைய ஜெப கூடுகைகளுக்கு போறேன், நிறைய ப்ரேயர் டீமோடு கூட வந்து நான் தேசத்துக்காக ஜெபம் பண்றேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இது எல்லாமே வந்து குட். இதெல்லாமே வந்து நன்மை தான். நன்மை செய்கிறவரா நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவர் வந்து சிலுவையில மறிச்சதுதான் வந்து தேவ திட்டம். இன்னைக்கு நம்ம அதுதான் வந்து ரொம்ப தெளிவா உணர்ந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் வந்து நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்திருக்கலாமே, தொடர்ந்து அவர் வந்து நன்மையே செஞ்சுட்டு அப்படியே இருந்திருக்கலாமே, அவர் ஏன் சிலுவைக்கு போகணும்? நன்மை செய்கிறது வந்து ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறாரு, அதனால நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் பீப்புளுக்கு. பட் நான் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் மட்டும்தான் செய்ய முடியும். ஏசாமி ஏன் பூமிக்கு வந்தாரு அப்படின்னா, அவர் சிலுவையில போறதுக்கு தான் வந்தார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தாரு. அப்போ காட்ஸ் பிளான் வந்து என்ன அப்படின்னா, இஸ் கோயிங் டு கிராஸ். அவர் வந்து கிராஸ்ல போயிட்டு நமக்காக மறிக்கணும். அது நிமித்தமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மீட்பை வந்து அவர் உண்டாக்குறாரு அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ப்ரேயர்லாம் நடக்குதுப்பா, நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. இப்படியே வந்து நம்ம இப்படி நிறைய கூட பேர் சேர்ந்துட்டு நிறைய ஊழியங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படின்ற நாட்கள் இருந்தபோது, அது மட்டும் இல்லப்பா, உனக்குன்னு ஒரு காலிங் இருக்கு, உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. நான் சிசிஎம்குள்ள வரும்பொழுது அதை நான் ரொம்ப தெளிவா உணர்ந்து கொண்டேன். ஜேசன் சொல்லுவாங்க, அழைப்புல தெளிவு இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அழைப்பு ஓகே, அந்த அழைப்புல வந்து உனக்கு என்ன தெளிவு இருக்கு? நீ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற? அந்த யூனிக் காலிங் என்ன? பொதுவான அழைப்புன்றது வேற, பர்சனல் அழைப்புன்றது வேற. சோ நன்மை செய்கிறது எல்லாம் நம்ம பொதுவான அழைப்பு. நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், நம்ம எல்லாரும் வந்து சுகமடிக்கும் வரம் கிடைக்கணும், எல்லாரும் நம்ம சுகப்படுத்தணும், இது எல்லாமே வந்து ஆண்டவர் நம்ம கொடுக்குறது. பட் நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படின்றது குறித்ததான ஒரு யோசனையை வந்து இன்னைக்கு நாங்க கிராம ஊழியத்துக்கு போகும்போது, அந்த நான் இப்போ நிறைய கிராமம் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப போகும்போது எங்களை பேச சொல்லும்போது நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம் எங்களை. வேற தான் நாங்க கமிஷன் சிசிஎம்ல இருந்து வரோம். எங்கள் ஊழியத்தினுடைய என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் சொல்லுவேன், ஊழியத்துக்குரிய அழைப்பை நாங்க தெளிவுபடுத்துறதுக்கான ஊழியத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கிராமத்துல மெசேஜ் கொடுக்கும்போது கூட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் சொன்னேன், சிசிஎம் உடைய மிகப்பெரியதான ஒரு அழைப்பு என்னன்னா, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய தெளிவுக்குள்ள நடத்தும்படியா நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கர்த்தர் அப்படியா வந்து இந்த காரியங்களை அந்த நாட்கள்ல எங்க மற்றவர்களுக்கு சொல்ல முடியா என்ன நிறுத்தும் போது நான் யோசிச்சேன், அந்த தெளிவு நமக்கு இருக்கா? ஆண்டவர் ஊழியத்தில் வச்சிருக்காரு, டெய்லி நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆஹ் அதற்குரிய காரியங்கள் ஏன் என் மைண்ட்ல இனி வரைக்கும் வரவே இல்லை அப்படின்றத குறித்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆஹ் அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஆண்டவர் வந்து இந்த கிளியர் காலிங் பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உம் அப்போ நான் யோசிச்சேன், ஆம், ஏசுவாமி சீஷர்களை பார்த்து சொல்லுவாரு, ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் அப்படி சொல்லுவாரு.
அப்ப நான் யோசிச்சது உண்டு. சிலுவைனா என்ன? சிலுவைனா பாடுகள் பத்தி நான் நிறைய மெசேஜ்ல கேட்டிருக்கேன். சிலுவைனா பாடுகள். நம்ம ஆண்டவருக்காக வந்து பாடுகள் படுறதுக்கும் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பாரத்தை சுமக்கிற மாதிரி எல்லாம் நிறைய காரியங்களை வந்து எனக்கு அந்த குட் ஃப்ரைடே டைம்ல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, சிலுவைன்றது வந்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய தேவ திட்டம் அது. அந்த திட்டத்தை வந்து நம்ம அனுதினமும் கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும். ஸோ கிராஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு விஷயம் அது. ஸோ இன்னைக்கு கிராஸை நாம சுமக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப பிதா ஆகிய தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை சுமந்து கொண்டவர்களை நம்ம தேவனை பின்பற்ற வேண்டும் அப்படின்றதான ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. ஸோ இதுல வேற இதுல நிறைய டாக்டர்லாம் இருக்கு. இது நிறைய ஊழியக்காரங்க இதை வந்து பாடுகள் சுமக்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நான் அதை எடுத்துக்கிட்டேன், அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி பேஸ்ட் ஆன் வந்து நாம சிலுவை சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப டெய்லி பேஸ்ட் ஆன் வந்து தேவன் நம்ம குறித்து ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு ஒரு வேலை வச்சிருக்காரு நமக்கு. ஸோ அது ஏன் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னா, நம்ம வி ஆர் நாட் கனெக்ட் வித் காடா. நம்ம ஏன் வந்து இன்னும் வந்து குரூப்பா பண்றதோட நம்ம விட்டுறோமே. இண்டிவிஜுவலா நம்ம வந்து எதையுமே பண்ண மாட்டோம். காரணம், இன்னைக்கு வந்து அழைப்பினுடைய தெளிவு நமக்கு இல்லையா? அந்த கிளாரிட்டி இல்லாதனாலதான் நம்ம வந்து இப்படி இருக்கிறோமா? சோ அப்போ நம்ம கிளாரிட்டியான ஒரு காலிங்குள்ள ஜனங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நாம வந்து இன்னைக்கு அப்படி ஒரு ஐக்கியத்துல, அப்படி ஒரு ஃபெலோஷிப்ல, அப்படி ஒரு மிஷன்ல நம்ம இருக்கிறோம். பட் நமக்கு வந்து அந்த தெளிவு இருக்கா? நம்ம எல்லாருக்குமே அந்த தெளிவு இருக்கா? இன்னைக்கு நான் நம்ம பிரதர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், பிரதர் உங்களுக்கு அழைப்புக்கான தெளிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குண்ணா அப்படின்னாரு. டெய்லி என்ன பண்றீங்க அப்படின்னாரு. டெய்லி அண்ணா டெய்லி ஜாம் பண்றேன். அது ஓகே. நான் யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கணுமாண்ணா அப்படின்னா, இல்ல இல்லப்பா, நான் அதெல்லாம் கேட்கல. யாராவது சுவிசேஷம் டெய்லி என்ன பண்றீங்க, ஆண்டவர் உங்களுக்கு டெய்லி கொடுத்ததுக்கான காரணம் என்ன, அதை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும். ஆனா இல்லைண்ணா எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்யறது நம்ம மேல விழுந்த கடமை. அவங்கள குணப்படுத்த வேண்டியது, அவங்கள வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நடத்த வேண்டியது, இது எல்லாமே வந்து கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற காமன் காலிங். பட் ஸ்பெசிபிக் காலிங் என்ன? அது பார்த்தா எனக்கு எனக்கு நெருங்கின ஒரு சிலரோட கூடவே வந்து அது இல்ல. பட் எனக்கு ஆண்டவர் வந்து டெய்லி ஒரு வேலையை செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நான் அதை செய்யறேன் அப்படின்றதுக்காக இல்ல. இதை ஏன் எல்லாரும் வந்து இன்னும் நம்ம அதை இன்னும் அந்த அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரல அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கமா இருந்தது. அதான் என்னுடைய மிகப்பெரிய பாரமாவும் இருக்கு. இன்னைக்கு கிளியர் காலிங் பத்தி பேசுற நமக்கு திடீர்னு நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிளியர் காலிங் வந்து என்கிட்ட இல்ல. சோ அப்போ டெய்லி பேஸ்ல என்னப்பா பண்ணணும் ஆண்டவருக்காக? எனக்கு தெரியல அண்ணே. அதான் சுவிசேஷம் அறிவிக்கணும்ண்ணே அப்படின்னாப்ல. சரி, ஓகே. அதுக்கு நாம வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட் தான். கடவுளோடு கூட நான் செலவிடுகிற நேரம் மாத்திரமே ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய தேவ திட்டத்தை எனக்கு தெளிவா போதிக்கிறதுக்கான வழி. வேற யாரையும் என்கிட்ட வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ இந்த வேலை செய்யணும் இல்ல. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, இப்ப டெய்லி பேஸ்டா நீ வந்து சிறிய கேரி பண்ணி தான் ஆகணும். அப்ப டெய்லி பேஸ்ட் ஆன் தேவ திட்டத்தை சுமந்தவர்களா நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். நான் ஆண்டவரை ஃபாலோ பண்றேன். ஓகே, இட்ஸ் ரைட், இல்ல அது தவறு இல்ல. பட் தேவ திட்டத்தை சுமந்தவனா நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் த ப்ராப்ளம். அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ அது மேல இருக்கிற வசந்தர், நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு. ஸோ சுவிசேஷத்தின் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்ன என்னுடைய என்னுடைய ஊழியம் என்ன? அப்புறம் யோசிச்சு, ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரியே பண்ணிருக்கலாமே. ஏன்னா அவரு பண்ண ஹீலிங்கை விட வேற யாரும் பண்ண முடியாது. ஸோ ஹீலிங் மினிஸ்ட்ரி நல்லா இருக்குமே, அதையே பண்ணிட்டு இருந்துட்டு அவருடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் அது பண்ணிட்டு போயிருக்கலாமே. அது ஒரு ஊழியமா இருந்திருக்குமோ? இல்ல. ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி இல்ல போல இருக்கு. அப்போ அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஊழியம் அப்படின்னா, ஆண்டவர் கடைசி வரைக்குமே தேவ ராஜ்யத்தை குறித்து தான் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிருக்கலாமே. அது அது அப்போ அப்போ வந்து அதுவும் வந்து பர்சனல் காலிங்ல வராதோ? சோ அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என் மேல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என் கடமை. இதெல்லாம் வந்து நான் காமனா வந்து நான் கிறிஸ்துவனா வாழ்றதுக்கான அடிப்படையான ஒரு செயல்கள் தவிர்த்து, நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய தனிப்பட்ட தேவத்தன்றது ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். எனக்கு எனக்கு மட்டும் தான் சொல்லுவாரு. சோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு படி வாழ்றவன் தான் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கணும். எனக்கு சின்ன வயசுல அண்ணன் ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, தம்பி
சும்மா வந்து நீ எல்லார்கிட்ட போய் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு கூடாது. நீ யாருன்னு கேட்டா கிறிஸ்தவன் அப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்போம். அந்த அளவுக்கு அந்த சண்டைக்குள்ள அது இந்த டீனேஜிங் அப்ப பாருங்க நான் ஐம் கிறிஸ்டியன் நான் வந்து கிறிஸ்தவன் அப்படிலாம் வந்து பெருமையா சொல்லிக்கிற உள்ள மாதிரி எங்களுக்கு வளர்த்துருப்பாங்க. அப்படிலாம் சொல்லிக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்படின்னு கிறிஸ்துவோட இருந்தாதான் நீ கிறிஸ்தவன் சொல்லணும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா கிறிஸ்து அது ஒரு சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கத்துட்டு இருந்தோம். கிறிஸ்து பிளஸ் அவன் அப்படின்னு சொல்லுவாரு. கிறிஸ்து பிளஸ் அவன் அப்படின்னா கிறிஸ்துவோட இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவோடைய சுவாபம் உனக்குள்ள இருக்கணும். நீ அன்பா இருக்கணும், நீ பொறுமையா இருக்கணும், மத்தவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடாது, மத்தவங்களுக்கு உதவி செய்ய இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நான் யோசிப்பேன், ஓ கிறிஸ்தவன் சொல்றதுக்கே நமக்கு இவ்வளவு தகுதி வேணுமோ? அப்போ நான் சிசிஎம்ல இருக்கிறேன்னு சொல்லணும்னா எனக்கு எவ்வளவு தகுதி வேணும்? அப்ப யோசிப்பேன். ரொம்ப ஹார்ட் கோரா இருக்கிறோம் நம்ம. நான் இன்னும் லோக்கலா சொல்லுவேன். ரொம்ப ராவா இருக்குது. அப்படிலாம் சொல்லுவேன். ரா ஏஜென்ட்டா மாறணும் போல இருக்கு நம்ம. நம்ம நினைக்கிற லெவல் இல்ல. இந்த சிசிஎம் மினிஸ்ட்ரி வந்து நான் நினைக்கிற அந்த கேட்டகரி ஆஃப் சர்ச்ல நம்மள கொண்டு போற அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா நம்ம இருந்தோம்னா சிசிஎம்ல எல்லாம் நம்ம இருக்க முடியாது. சிசிஎம் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ அப்போ ரா ஏஜென்ட்னா லைக் அ சோல்ஜர். ஸோ நான் வந்து லிவிங் இன் கிரைஸ்ட் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து டெடிகேட்டட் டு காடா மாறணும். நான் வந்து ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு என்ன அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைய வந்து நான் வாழ்கிறவனா இருக்கணும். சோ இன்னைக்கு நான் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பேன். நிறைய எனக்கு இந்த நீங்க நிறைய சபைகள்லாம் இருக்கும்போது நிறைய அந்த பேய் ஓட்டுற மினிஸ்ட்ரி வந்து நிறைய நடக்கும். பிசாசு தலையில பிடிச்சி என்ன பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து அது கொஞ்சம் இம்ப்ரெஷன் ஆகும் எனக்கு. ஓப்பா என்ன பிசாசு நான் பயப்படுது பிசாசுல ஓடுது அப்படி யோசிப்பேன். ஓ அப்ப பிசாசு ஓட்டுறதுதான் ஊழியமோ? ஓகே இந்த பிசாசுகளை துரத்தி கொண்டே இருந்து அப்படியே நம்ம ஒரு ஊழியத்தை பண்ணிட்டே போயிடலாம். அப்படி பிசாசுல துரத்தி ஜனங்களை காப்பாத்தலாம். ஸோ அதுவும் ஒரு மினிஸ்ட்ரியா வந்து ஐ மீன் அது வந்து ஒரு யூனிக் மினிஸ்ட்ரியா இல்ல. அதையும் நிறைய பேர் பண்றாங்க. அப்ப எனக்கு பிரசங்கம் பண்றதும் யூனிக்கா இல்ல. அது வந்து காமன் காலிங்கா இருக்கு. நன்மை செய்யறதும் காமனா நிறைய பேர் பண்றாங்க. இந்த பிசாசு ஒருத்தன் இல்லப்பா ஹீலிங்கும் வந்து நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வாட் இஸ் த ஸ்பெசிபிக் காலிங்னா என்ன? அப்படின்றத வந்து நான் அதிகமா உணர்ந்தது வந்து ஒய்ஆர்பிக்கு வந்த பிறகுதான். ஒய்ஆர்பில வந்து வந்த பிறகு எனக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இனி நம்ம வந்து இந்த மாதிரி காமன் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வரேன் சொல்லக்கூடாது. நான் ஊழியத்துக்கு உதவியா இருந்துட்டு வந்தேன். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லிக்கணும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது கூட போனாலே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லப்பா. நான் ஆண்டவருக்காக என்ன செய்யறனோ அதுதான் மினிஸ்ட்ரி. எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வேலையை செய்து முடிக்கிறது தான் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு தெளிவுக்குள்ள வந்து கிறிஸ்டியன் இப்படிப்பட்ட மக்கள்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் எனக்கு ஒண்ணு தெரியலப்பா அப்படின்றாரு. அப்பொழுது 23 அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை அப்படின்றாரு. அது ரொம்ப ஹார்டா இருக்கு அர்த்தம் வருது. அக்கிரம செய்கைக்காரரே என்கிறாரு. அப்ப மேல அவங்க சொல்றாங்க மேகரை நோக்கி அது 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 முன்னாடி போனீங்க அப்படின்னா ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் என்ன பண்ணேன் பேய்களை ஓட்டுருக்கு உங்க நாமத்தினால என்ன பண்ணிருக்கிறேன் சுகப்படுத்துறேங்க உங்க நாமத்தினால நன்மைகளை செஞ்சேனே. ஆமா எனக்கு தெரியாதுப்பா அவங்கள என்னை விட்டு நீ அவே ஃப்ரம் மீன்றாரு. நீ வந்து அக்கிரமம் பண்ணிட்டு வந்திருக்கன்றாரு. எனக்கே புரியல. தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியிருக்கிறாங்களே எப்படி ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இது வந்து ஆண்டவரே சொல்றாரு. இதை வந்து வேற யாரும் சொல்ல ஏசாமியே சொல்றாரு. அப்ப எனக்கு ஒரே ஷாக் இந்த வருஷத்தை படிக்க வாட் இஸ் திஸ் ஆண்டவருடைய நாமத்தினால அப்ப ஆண்டவர் ஏன் அதை பர்மிட் பண்றாரு. ஓகே பர்மிட் பண்ணாரு. பட் இது எல்லாத்தையும் எதுக்கு உனக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் நீ வச்சு தேவன் உனக்காக வைத்திருக்க தேவ திட்டத்தை நீ வேற அதுதான். இந்த இந்த கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு கிஃப்டையே குடுத்துட்டு போயிடக் கூடாது. இந்த சண்டே கிளாஸ் பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து கிஃப்ட் குடுத்தே அனுப்ப மாட்டோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் குடுப்போம் நம்ம. ஒரு காஸ்பல குடுப்போம். ஒரு ஆக்டிவிட்டி குடுப்போம். அதுக்காக தான் அந்த கிஃப்ட். சோ அப்ப நான் யோசிச்ச விஷயம் என்ன, ஆண்டவர் இந்த கிஃப்ட் எல்லாம் குடுத்தது எதுக்காக அப்படின்னா, நான் ஹார்டான ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்குது. நான் கிஃப்டையே வச்சுக்கிட்டு நான் என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை கொண்டு போயிடக்கூடாது. சோ அப்ப இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, என்னுடைய யூனிக் காலிங்க நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த கிஃப்டாக எனக்கு கொடுக்குறாரு. ஓ வாட் அ காட்! கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்டதான் ஒரு நல்ல ஐக்கியத்துல நம்ம வச்சிருக்காரு. ஸோ நாம வந்து அந்த யூனிக் காலிங்குள்ள வரணும். ஒரு காலமும் உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்றாரு. வெளியே போயிடுன்றாரு. கெட் அவுட் அப்படின்றாரு உங்களுக்கு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் நோக்கி ஆமா அப்ப ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாருன்னா அப்பா நான் உங்க கூட இருக்கேன். நான் உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தரேன். அது எதுக்காக அப்படின்னா
பிதாவாகிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணும். தட் இஸ் த பாயிண்ட். அதுதான் மினிஸ்ட்ரி. இது எல்லாம் நீ அட்டன் பண்ற. மற்றபடி வந்து இதை நீ வந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா ஆண்டவருடைய திட்டத்தை செய்து முடிச்சாதான் நீ ரட்சிப்புக்குள்ளேயே கலந்து வர முடியும். ஸோ இன்னைக்கு நான் நிறைய முறை யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் இருக்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உலகத்துல, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன். எப்படியெல்லாம் நான் வந்து என்னை வஞ்சிக்கப்படணும் அப்படிலாம் நான் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி, சொசைட்டி எல்லாமே என்னை வந்து ஆஹ், சிதைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நான் கிறிஸ்துவனா முதல்ல வாழணும். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் தி கிறிஸ்டியன். முதல்ல அதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஜெபம் வேணும். நான் போதுமான அளவுக்கு வேதத்தை மெடிடேட் பண்ணியே ஆகணும். நான் கிறிஸ்துவனா நிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு 15 மினிட்ஸ், ½ ஹவர்லாம் ப்ரேயர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவனா நிக்கவே முடியாது. அந்த சின்ன தம்பி வயசுல எனக்கு சொன்ன அந்த மாதிரி, நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துக்குரியவனா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க அண்ணன்மார்களே 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நிக்க முடியும்? எப்படி இன்னொருத்தர் இழுக்க முடியும்? நம்மளாம் விழுந்துருவோம். எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லையே. ஸோ அப்ப நான் ஒண்ணே புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே நான் கிறிஸ்துவனை வாழ்றதுக்கு முதல் தரமான காரியம் நான் உங்களோடு கூட செலவிடுற நேரம். ஒய்ஆர்பியோடைய அந்த அர்ப்பணிப்பு, அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப நான் வந்து நான் என்னோட லீடிங்ல நான் வந்து ஒய்ஆர்பியில வந்து எனக்கு ஒரு பெரிய லீடிங் இருக்குன்றத வந்து நான் அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கணும், அது எனக்கு அந்த கமெண்டா வரும் அவங்க. அப்போ ஒய்ஆர்பி ஃபர்ஸ்ட் இது எதுனா ஆண்டவருக்காக என்ன பண்ணுனீங்க? ஆனா அவங்க டைம், அந்த மாதிரிலாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. இவ்வளவு நேரம் நீ ஜாப் பண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லல. தனியா நீ நேரத்தை வந்து ஆண்டவருக்காக ஒதுக்கியே ஆகணும். அந்த தனி ஜபம் வந்து உண்மையாவே நம்ம கிட்ட இருக்கா? அது வந்து ஏதோ 1 நாள் 2 நாள் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டெய்லி பேஸ்ட் ஆன், ஐ வாண்ட் டு டெல்லிங், டெய்லி பேஸ்ட் ஆன், டெய்லி பேஸ்ட் ஆன் ஃபுட் மாதிரி. இந்த டெய்லி பேஸ்ட் ஆன் அது என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்துவனா வந்து வாழ்றதே கஷ்டம். நான் இதுக்கு இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கோடி ஜனத்தை சேவ் பண்ண வேண்டியது இருக்கு, ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டியது இருக்கு. அது அதை விட ரொம்ப ரொம்ப பலன் உள்ள ஒரு காரியமா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இன்னைக்கு அடுத்ததாக கடைசியா வந்து பவுல் சொல்வாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். கடைசியா நான் இதை சொல்லணும், எனக்கு தெரியணும், ஐ கோ டு டை. மரணம் வந்து எனக்கு சர்ப்ரைஸா இருக்கக்கூடாது. மரணத்தை வந்து நான் மீட் பண்ணேன். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பேசலாம் இல்லை பிரதர்ஸ். ஆக்சுவலா இது என்னுடைய பெரிய ஒரு விருப்பம் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல எதையுமே ஜஸ்ட் லைக் தட் பண்ணவே இல்லை. எவ்ரி திங் இஸ் பிளான் அண்ட் பர்ஃபெக்ட். ஆண்டவர் வந்து நம்ம அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேகர் ரட்சிக்கும்படியா ஆண்டவர் சிம்சோனை கர்ப்பத்திலே தெரிந்து கொள்றாரு. அவன் வளர்க்கறதுக்கான எல்லா முறையும் சொல்லிடுறாரு. அவன் இப்படிதான் நீ கொண்டு போகணும், இப்படிதான் வளர்க்கணும் எல்லாம் சொல்லிடுறாரு. ரட்சிப்புல கொண்டு வர இத்தனை வருஷம் வந்து அவன் ரட்சகரா இருக்கிறான். அவனோட பர்சனல் லைஃப்ல அவன் ஃபெயில்ட் அண்ட் பிளைண்ட் ஆயிடும். ஏன்னா பர்சனல் லைஃப் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை. இஸ்ரவேலியே ரட்சிக்கும்படியா ஒரு ரட்சகனை எழுப்பின சிம்சோனுடைய லைஃப், பர்சனல் லைஃப் இஸ் நாட் குட் ஃபார் காட். கடவுளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அவரு இஸ் ஃபெயில்ட் அண்ட் பிளைண்ட். அப்போ அண்ணன் எனக்கு ஒரு சொல்லுவாங்க, நீங்க பிளைண்டா கூட இருங்க, ஆனா விஷன் இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. விஷன் இல்லாத ஒரு கிறிஸ்டியன் வந்து குருடனை விட ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். குருடன் விட ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இஃப் யூஆர் பிளைண்ட் இஸ் நாட் அ மேட்டர். அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லை. பட் நீ விஷன் இல்லாம இருந்தனா அது ஒரு பெரிய பிரச்சனை. நீ எங்கு ஓடணும்னே தெரிய மாட்டேன், நீ என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும்னே உனக்கு ஒரு லைஃப் ஸ்டைலே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவரே, விஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கிறிஸ்டியன் லைஃப். எனக்கு வந்து விஷன் தாங்க, எனக்கு வந்து ஒரு வெளிப்பாடு தாங்க. ஊழியத்தின் பாதையில வந்து ஏதோ தானோ அப்படின்ற ஒரு ஊழியம் இல்லை.
எனக்காக நீங்க வந்து என்னை அனுப்புனதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும்லப்பா. நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபேமிலில, இந்த குடும்பத்துல, இந்த சமுதாயத்துல என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? நீங்க அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதற்குரியவனா மாறணும். இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு சுய பரிசோதனை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் வந்து என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணப்பா, இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், பர்ஃபெக்ட். நான் என்னோட பர்ஃபெக்ட். நான் கடவுள் முன்னாடி போய் நிற்கும் போது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து மத்த பீப்புளோட நம்ம ஒய்ஆர்பி பீப்புள், ஐ மீன் சிஎஸ்சிஎம் பீப்புளை கம்பேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட். பயங்கரமா இருப்போம் நம்ம. அதெல்லாம் வேற சர்ச் போய் நிற்கும் போது நம்ம அப்படியே தனியா தெரியுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம அந்த டீச்சிங்ல வர்றதுனால நம்மளுடைய பிஹேவியர்ஸும் அப்படி மாறிட்டு இருக்கு. ஆனா என்னை கொண்டு போய் நான் ஆண்டவருடைய பர்ஃபெக்ட், ஐ மீன் அவர் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் அவர் எதிர்பார்க்கிற அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள அவரை கொண்டு போய் நிக்கணும் அப்படின்னா கொஞ்சமும் வந்து நான் தகுதி இல்லாதவன் நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்றேன். ஸோ இன்னைக்கு நான் என்னை நானே வந்து பரிசோதிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறேன். அதோடு கூட நான் விரும்புற காரியம் என்ன அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் என்னன்னு தெரியும் எனக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் மை, எனக்கு என்ன, நான் என்ன எதை 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 வச்சு நான் எதுல நான் போராடணும். ஓட்டத்தை முடிச்சேன். தவறான வழியில ரொம்ப வேகமா ஓடினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. ஸோ வழி என்னன்னு தெரியும். கடவுள் எனக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும். விசுவாசத்தை காட்டுங்க. வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட். நம்மளுடைய அந்த நம்ம அந்த ஃபேக் நம்ம அதை காத்துக்குவோம். இது முதல் நீதியின் வீடு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். தட் இஸ் த பாயிண்ட். இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரைட் இருக்குப்பா. நீங்க வாங்க. ஐ வாண்ட் டு கிவ் யூ, ஐ வாண்ட் டு கிவ் தி எவர் லாஸ்டிங் லைஃப், ஹாப்பியஸ்ட் லைஃப். ஸோ இன்னைக்கு நிறைய நேரத்துல வந்து நம்ம ஆண்டவருக்கே நேரம் இல்லைன்றோம். அவர்கள் தான் அந்த நேரத்தை படைச்சவருக்கே நேரம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம நிறைய நேரத்துல வந்து ஃபேமிலிக்காக நம்ம ஆண்டவர் செகண்ட் பார்ட்ல வச்சிருக்கோம், வேலைக்காக நம்ம பர்சனல் விஷயத்துக்காக வச்சிருக்கோம். ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏன்னா அவர் நம்மளை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காரு. மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆண்டவர்கிட்டயே நம்ம வந்து நிறைய வாக்குவாதங்கள் பண்ணுவோம். ஆண்டவர் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை மாத்தி செய்யலாம், இல்ல ஒபே தி ஆர்டர். ஸோ கமாண்டருடைய அந்த கமாண்டை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ண வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கு. ஸோ கடைசி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை நம்ம விரும்புகிறவரா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசன்ஸ் ஆஃப் காட் அது வந்து நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் நான் இதுதான் என்னுடைய இன்னைக்குரிய தேவ வார்த்தை. ஸோ இதை நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்பாக இந்த நம்ம ஒரு முறை இந்த இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு காரியங்கள லிவிங் இன் கிரைஸ்ட், லிவிங் இன் கிரைஸ்ட், ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவரோட வாழ்றது. கிறிஸ்துவ அன்பை விட்டு இந்த அதர்ஸ் யாருமே நம்மளை பிரிக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நம்மளால பிரிச்சிட முடியும். ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது நான் தான். கிறிஸ்துவ அன்புல நான் நிக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னா நான் கிறிஸ்துவ அன்புல இருக்க முடியாது. வேற யாரும் என்ன பிரிக்க முடியாது. தேவதூதர் அப்படிங்கிற பிசாசு கூட முடியாது, யாராலையும் முடியாது. பட் ஆனா நான் கிறிஸ்துவோடைய அன்புல நிலைச்சு இருக்கல அப்படின்னா கிறிஸ்துவ அன்பை விட்டு நானே விலகி போயிடுவேன். ORP, what ORP are teaching, both of you, நம்ம anytime, anything, anytime, anywhere for Jesus. So இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு லைஃப் ஸ்டைல் கூட நமக்கு வரணும். இது ஒரு டெப்த். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஆழம் ரொம்ப அதிகம். ஆண்டவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லணும். இது ரொம்ப கடினமான உபதேசம் அப்படின்ற மாதிரி. பட் இதுதான் என்னை உருவாக்குது. இந்த வார்த்தைகள் தான் என்னை உருவாக்குது. கிறிஸ்துவுக்கு என்று நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறேன். அதுக்கு நான் ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் வித் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நான் நல்ல ஒரு போர் சேவனை தீங்கு அனுபவிக்கிறதுக்கான ஒரு பக்குவம் நிலை. ஸோ குவாலிட்டி ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ பிசிக்கல் குவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. ஸ்பிரிச்சுவலா நமக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம இதனால தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையா இருப்போம். கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல. அனலா இருப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்யறோன்ற பேர்ல நம்ம எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு இல்லாம ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற வேலை. ஆண்டவர் வந்து ஒரு அண்ணன் ட்ராக் கொடுப்போம், நானும் பின்னாடி போனேன். இல்லப்பா, வீட்டுல நீ இரு, உனக்கு ஒரு மனுஷன் அனுப்புறான், அவனுக்கு நீ ஜோம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தாருன்னா நீங்க அவர் கூட போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இதுன்னா அதுதான் தவறான ஒரு வழிநடத்துதல் நான் சொல்லுவேன். அதுவும் ஊழியம் தான். பட் ஆண்டவர் உங்களுக்கு வந்து இங்க ஒரு மனுஷன் அனுப்புறதுக்கு வச்சிருக்க இந்த வேலையை யார் பாக்குறது?
ஸோ அதனால அந்த ஒரு தெளிவு, அந்த கிளியர் காலிங் வந்து நமக்கு இருக்கணும். எல்லாமே ஊழியம் தான். ஊழியத்தின் பாதையில நன்மைகளை நம்ம செஞ்சிடும். நம்ம எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம், எல்லாம் நல்லது. அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஊழியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட். இது எல்லாத்துக்கும் நான் போய் உதவி பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நன்மைகள் செய்யறேன், நான் நன்மை செய்யறேன். ஆனா கிராஸ் போகணும். ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றது போல நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். மரண பரியந்தமும் கீழ்ப்படுகிறாரு. ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் காட். நீ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளனாயிரு. அது ரொம்ப முக்கிய விஷயம். நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்மளோட காலிங்ல கிளியரா இருக்கணும், நம்முடைய விஷன்ல கிளியரா இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கிய விஷயம். நம்மளோட ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமையா இருக்கு. அப்படியாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஜீவ கிரீட கொடுக்க வல்லவரா இருக்காரு. இந்த நேரத்துல கூட கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல நேரத்தை கொடுத்து உங்களோடு கூட என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு நல்ல சந்தோஷ பாடல் கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நான் முடிக்கலான் இருக்கேன். தேங்க்யூ. அண்ணா ப்ரேயர் பண்ணிடலாம்ல? அக்கா ஓகே. எங்களை அதிகமா நேசிக்கணும் நல்ல தாப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கணும் சுவாமி. அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல சாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்பா, நீர் அழைத்ததுக்கான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் கிருபை செய்வீராக. அப்பா, இந்த நாள்ல போதித்த இந்த வசனங்களுக்கு விரோதமாய் இனி வரும் நாட்களை செயல்படுகிற எல்லா பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் விரோதமாய் இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடாதபடிக்கு அப்பா, அவன் இன்னைக்கே பிளான் பண்ணுவான். அவனுடைய சந்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்க முறியெடுத்து இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை அழைத்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கு, அப்ப ஒரு திட்டம் இருக்கு. அதை அறிந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். பிறந்தாண்டவரே உடைய வருகை வரை இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நான் நிலைத்திருந்து உங்களுக்கு சாட்சியாய் வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிற பரிசுத்தம் பரலோக பிதாவே, ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you and God bless you.